அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நினைவுகளை பற்றி பேச போகிறோம். இந்த நினைவுகள் சின்ன வயசில் அப்படியே ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்படியே பீக்கில் போயிட்டு அப்புறம் நடு வயசு, அப்புறம் கடைசி வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நினைவுகளும் மறையுது. ஆனால் அந்த நினைவுகளை மையப்படுத்தி தான் உலகமே இயங்குது. நினைவாற்றல் அதிகமாக இருந்தால் மாபெரும் அறிவாளின்னு சொல்கிறாங்க. புக்கில் படித்தது அப்படியே சொன்னான். ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் எடுத்தா காலேஜில், ஸ்கூலில். நினைவாற்றல் வச்சு உலகம் இயங்குறது சூப்பர். ஆனால் அப்ளிகேஷன் இருக்கணும் நினைவாற்றலோடு சேர்ந்து. அப்புறம் க்ரியேட்டிவிட்டி, அதெல்லாம் ஓகே. நினைவாற்றல் சரி. இந்த நினைவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இயற்கை நம்ம கொடுத்துருக்கு. எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள், அற்புதமான விஷயம். க்ரியேஷன் பண்ணுறதுக்கும் நம்ம இவங்க யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சி நம்ம ஒவ்வொரு துறையில் ஜெயிக்கிறதுக்கும் எவ்வளோ அற்புதமான விஷயத்தை கொடுத்துருக்கு இயற்கை. அந்த நினைவாற்றலை நாம் நல்வழியில் கொண்டு செல்லாமல், நல் நினைவுகளை நாம் கொண்டிருக்காமல், எல்லோரும் நல் நினைவுகளை கொண்டிருக்கோமா? அந்த அறிவாளித்தனத்தை வச்சு அடுத்து நயவஞ்சகத்தனமாக எத்தனை பேரை கெடுக்கிறதுக்கு, எத்தனை பேரை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணுறோமே. தனி மனிதர்களும் பல நாடுகளும் அந்த அறிவுத்தனத்தை ஆக்கத்துக்காக, எல்லோரும் வாழ்வதற்காக, எல்லோரும் அமைதியாக இருக்கிறதுக்காக பயன்படுத்தினா எவ்வளோ நல்லா இருக்கும். நாடுகள் அப்படின்னா தனி மனிதர்கள் அப்படி இல்லையே. இந்த டைமில் இவன் இப்படி இருப்பான், அவன் அந்த டைமில் அவனை முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைவாற்றலுக்குள்ளே நம்ம வச்சு அதை நெகட்டிவாக கொண்டு போகிறோம். பாசிட்டிவாக இருக்கலாமே, அதை நம்ம செய்கிறோமா? ஆமாம். இந்த நினைவாற்றல் நம் பிறப்பதற்கு முன்பு இருந்ததா, பிறந்ததுக்கு அப்புறம் வந்ததா, இறப்புக்கு அப்புறம் கூட வருமா? அதுதான் கேள்வி. சயின்ஸ் என்ன சொல்லுது? நினைவாற்றல்ங்கிறதே உயிர் வந்த பிறகு தான் அப்புறம் இருக்கும், அப்புறம் குறைஞ்சிரும், உயிர் போன பிறகு போயிடும். அது சயின்ஸ். ஆனால் ஆன்மீகம் இந்த நினைவாற்றல் அப்படிங்கிறத அப்படி ஈஸியாக முடிச்சிடாது. அது கர்மா சம்மந்தப்பட்டது, கர்மாவோட லிங்க்டானது. நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். நல்லவை நீ செய்தால் உன் நரம்பே கரும்பாகும், இல்லை என்றால் உன் நரம்பே பெரும்பாகும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து செய்தால், நல்லது நினைத்தால், நல்லது அல்லாதவை நினைத்தால் கூட நரம்பே உனக்கு பெரும்பாகும். நம்ம நரம்பு நமக்கு பெரும்பாகக்கூடாது. நம்ம நரம்பு ஞான அரும்பாகணும். அரும்புனா தெரியும் இல்லையா? பூ பூக்கிறதுக்கு முன்னாடி மொட்டு, அதான் அரும்புமாங்க. ஞான அரும்பாகணும். ஞான அரும்பாகி ஞானத்தில் நம்ம தெளிக்கணும். நரம்புலலாம் அந்த ஞான சுகம் ஏறி ஓடணும். அதுக்கு தான் அந்த நினைவாற்றலை பயன்படுத்தணும். 80 வயசு தரைஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன், ஆசையாக ஃபேக்ட்ரி எல்லாம் பண்ணி பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய எங்கே பார்த்தாலும் எல்லாம் வாங்கி போட்டிருப்பார். ஒரு குறிப்பிட்ட 80 வயசுக்கு மேலே ஆசையாக கட்டின வீடுக்கு வழி தெரியாமல் அவரே தெருவாக வளைஞ்சிக்கிட்டு இருப்பார். அதான் நினைவு. அந்த நினைவு எங்கே போச்சு? ஆசையாக 40 வருஷமாக பார்த்து கட்டின 40 வருஷமாக வாழ்ந்த வீடு. இது உள்ளுக்குள்ளே அந்த நினைவு போச்சுன்னா முடிஞ்சிச்சு. தான் பையனை கூட ரோட்டில் தான் பையன் போயிட்டுருப்பார், அது கூட அவருக்கு தெரியாது. அவர் பையன் போய் பார்த்து அப்பா இழுத்துட்டு வரும். அப்பா இங்கே வாங்கப்பா, எங்கேப்பா போயிட்டுருக்கீங்க, 2 நாளாக காணும், நம்ம வீடு தான் பாண்டோ, ஓ அப்படியான்ட்டு வருவார். அப்போ எவ்வளோ அற்பமான நினைவாற்றல், அற்பமான வாழ்வு பாருங்களேன். இது புரியாமல் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அற்பமாக அப்படிங்கிறது தான். ஸோ ஆகவே அற்பமாக இந்த நினைவாற்றலை பயன்படுத்தாமல் அற்ப விஷயங்களுக்கு, அற்புதமான விஷயங்களுக்கு இந்த நினைவாற்றலை பயன்படுத்தி எல்லோருக்கும் நல்லது நினைப்போம், நல்லது செய்வோம், நல்லது சொல்லுவோம், எல்லோரையும் வாழ வைப்போம், வளர விடுவோம். சரி, ஒரு சந்தோஷம் ஒரு பாட்டு பாடலாம் நினைவுகளை பற்றி. ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே, காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் பாய்ந்ததுதான் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே. இயற்கை பற்றி
நாடிய சொந்தம் நான் காணும் பந்தம் ஆகா நான் வேண்டும். நாள்தொரு வண்ணம் நான் காணும் எண்ணம் ஆகா நீ வேண்டும். தேவைகள் எல்லாம் தீராத நேரம் தேவன் நீ வேண்டும். தேவன்தான் வேண்டும். ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி ஊற்றாகவே கடைசியில் காற்றோடு காற்றாகவே. நல்லது நினைப்போம், நினைவுகளில் நல்லது செய்வோம். வாழ்க வாழ்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.